அதாவது சம்பூகன் அப்படின்னு சொல்லி ஒரு அவர் வந்து ஒரு சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தவம் பண்ணனால சூத்திரர்கள் தவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமர் அவருடைய தலையை வெட்டிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுவதுண்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மூல ராமாயணத்திலே இல்லாத ஒரு விஷயம், இது வந்து பின்னாடி வந்த சேர்க்கை அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இதுக்கு மத்வாச்சாரியார் என்ன விளக்கம் சொல்கிறார், அதை நீங்கள் சொல்லணும். குருभ्यो நமः. ஆச்சாரிய பவனோஸ்மாக்கம் ஆச்சாரியானி ச பாரதி தேவோ நாராயண ஸ்ரீஷः தேவி மங்களதேவதா பிரதமோ ஹனுமன்னாம த்விதீயோ பீம ஏவ ச பூர்ணப்பிரஜ்ஞ திருத்தியோஸ்து பகவத் காரிய சாதகா. ரொம்ப நல்ல கேள்வி. சம்பூகன் மாதிரி சம்பூகவதத்தை கேட்டிருக்கார். இந்த ஏகலைவன் மாதிரி தான் சம்பூகனும். அந்த நிஜமான பேர் சம்பூகன் இல்லை, ஷம்பூகன். அது ஷம்பூகா. ஷ தமிழில் சா ஷா எதுவும் இல்லை, அது நிஜமாக ச. அது தமிழில் சா கூட இல்லை, ச தான் அது. நாம் சான்னு சொல்லி பழகின்னு இருக்கோம். சரி, அது இருக்கட்டும். அது ஷம்பூகஹான்னு பேர். அந்த அந்த அசுரனோட பேர் ஷம்பூகா. அந்த எப்படி ஏகலவ்யனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கோ, ஷம்பூகனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஷாம்பவீம் காமயதி இது ஷம்பூகா. ஷாம்பவினா யாரு? பார்வதி தேவி, சம்புவோட பத்னி. சம்பு பத்னி ஷாம்பவி. ஷாம்பவியும் காமயதி, ஷாம்பவியை அடையணும்னு அவன் ஆசைப்படுறதுனால அவனுக்கு பேர் ஷம்பூகன் பேர். நிஜமான அவன் பேர் ஜங்கா அப்படின்னு ஒரு அசுரன். அந்த ஜங்கான்ற அசுரன் முன் ஜென்மத்தில் பார்வதியை குறித்து தபஸ் பண்ணுறான்.